Hello viewers, good morning. வணக்கம், selamat pagi. இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு ரெசிபி கொடுக்கலாம்னு இருக்கேன்னா, அதாவது பாருங்க, இது கனவா மீன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்ம சமைக்கணும்னா, அதாவது நம்ம சாப்பிடும்போது அது வந்து ஒரு பதம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஹார்டாக இருக்காது. அதோட மெத்தட் வந்து நான் உங்களுக்கு நான் எப்படி செய்யணும்னு செய்ய கட்டுறேன். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. அப்புறம் இது வந்து அதில் போட்டு நம்ம எடுப்போம். அடுத்த பொருளை பார்ப்போம். அதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாருங்கள், இங்கே வந்து பண்டான் லீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன் 2, நல்ல ஒரு அரோமேட்டிக்காக கிடைக்கும். இது வந்து லெமன் கிராஸ் 2 வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை, கறி லீஃப், வெங்காயம் வந்து ஒரு 2 அளவுக்கு நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், சீரகம், பெரிய சீரகம், இது பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து பூண்டு வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, 2 அளவு இஞ்சி வச்சுருக்கிறேன். 2 இன்ச் போதும் இது இஞ்சி. அடுத்தது வந்து ஃப்ரெஷ் டமரிக், இதுவும் வந்து ஒரு 2 இன்ச் போதும். அடுத்தது வந்து வெங்காயம் 1. இது வந்து நம்ம எல்லாமே அப்புறம் வந்து நம்ம வந்து பிளைண்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது நீங்கள் செய்முறை பாருங்கள் எப்படி நான் செய்கிறேன்னு. அடுத்தது வந்து பாருங்கள், வர பட்டை மிளகாய், இது ஒரு 8 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணா நீங்கள் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து டொமேட்டோ. அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம இதெல்லாம் அரைக்கணும். மல்லி இருக்குது, ஜீரா இருக்குது, சீரகம் இருக்குது. பாருங்கள், பெரிய சீரகம், இது சின்ன சீரகம். அடுத்தது பாருங்கள், பாதாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்ல ஒரு கிரேவி கொடுக்கும் பாதாம். அடுத்தது வந்து கசகஸ், இது வந்து ஒரு டீஸ்பூனு. அடுத்தது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பூ, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து வறுத்துக்குவோம். அடுத்து வந்து ஒரு 1.5 கப் அளவு தேங்காய் பால், நம்மளுக்கு தேவையான புளித்தண்ணி, கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நாங்கள் கரெக்டாக நீங்கள் வாங்க, நம்ம செய்யும் முறையை பார்ப்போம்.
பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் இந்த செய்முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சில பேர் இது வந்து சமைச்சோம்னா அது வந்து கித்தா மாதிரி இருக்குது, அதனால் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் இந்த செய்முறை உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அதாவது முதல்ல கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகு எல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறகு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பெரட்டல், அதாவது நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ல எடுத்துருங்க. அதுக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 1/2 ஹவரில் நம்ம இந்த ஓகே பாருங்கள், இது 1/2 ஹவரில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.